எதுவும் தெரியாம வீடியோ கொடுக்குது. சரி, ஓகே, நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு ஃபேமஸான ஜோசியக்காரனா, அந்த ஜோசியக்காரனை பாக்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு வரிசையில கூட்டம் நிக்குதான். ஆனா ஜோசியக்காரரு ஸ்பாட்ல இல்ல, எங்க ஏதுன்னு கேக்குறாங்க. அதுல ஒரே ஒரு அசிஸ்டன்ட் வந்து அங்க இருந்து சொல்றாங்க, ஏன்னா ஒரு பயங்கரமான ஜோசியக்காரராம். ஏன்னா வந்து அவர் பார்த்து கொடுத்தாவே வந்து உடனே ஒர்க் அவுட் ஆயிடும், பொண்ணு கிடைச்சிடும், பையன் கிடைச்சிருங்கிறது ஒரு எல்லாரோடும் ஒரு கான்செப்ட். ஸோ எல்லாரும் அதுக்காக வந்து நிக்கிறாங்க. அப்போ ஒரு அசிஸ்டன்ட் வந்து சொல்றாப்புல, எங்க ஜோசியக்காரன் கேட்கல, அவர் வந்து தன்னோட மனைவி விவாகரத்துக்காக கோர்ட்டுக்கு போயிருக்குன்னு சொன்னார். அது எப்படி ஒரு கோர்ட்டுக்கு போவாங்க விவாகரத்துக்காக? சோசியம் ஜோசியக்காரங்க எப்படி கோர்ட்டுக்கு போவாங்கன்னா அங்கதான் விவாகரத்து கொடுத்தாங்க. இல்ல, அதுக்கு அதே கருத்து என்னன்னா, அவ்வளவு பெரிய ஜோசியக்காரனே வந்து கோர்ட்ல போய் விவாகரத்து போற நிலைமையெல்லாம் இருக்காப்ல அப்படிங்கிறது தான் கதை கருத்து. அவ்வளவு பெரிய ஜோசியக்காரா இருந்தாலும் அவருக்கும் இந்த விவாகரத்து நடக்கும், அது ஒரு அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாதுங்கிற சொல்ல வர்றோம். ஜோசியக்காரருக்கு அந்த நிலைமை அப்படிதானே? ஜோசியக்காருக்கு அந்த நிலைமையா? ஆமா, ஜோசியார் தானே போறாரு கோர்ட்டுக்கு. ஆமா, ஜோசியக்காருக்கு அந்த நிலைமை தான். அவ்வளவு பெரிய ஃபேமஸான ஜோசியக்காரே அந்த நிலைமை இருக்கணும்னா இப்ப அவர்கிட்ட நீங்களும் போய் நிக்கிறீங்க. நான் சொல்றேன். வந்து அந்த சோதியாரு ஃபேமஸ் சோதியாரு, அவருக்கு விவகாரத்துனா கோர்ட்ல போய் நிக்கிறாரு. அவருக்கு இத்தனை பேருக்கு சோதியம் சொல்றவர் வந்து அவரு இதை நிவர்த்தி பண்ண முடியலையே. ஆமா, நிவர்த்தி பண்ண முடியல. இதான் இன்னைக்கு கதை. நீங்க இதை பத்தி என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அம்மா சொன்ன கருத்துக்களா, இல்ல உங்கள்கிட்ட புது கருத்துக்கள் இருக்காங்க? அவ்வளவுதான், ஐடியா முடிஞ்சு.